இந்தியாவின் தேசிய நதி எது? ஆன்ஸரை கமெண்ட் பண்ணிடுங்க. ஆப்ஷன் பி கங்கை. எல்லோருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் அஜி 143 ஸ்டடீஸ். இந்த வீடியோவில் ஐம்பெருங்காப்பியங்கள், செகண்ட் ஒன் எழுத்துக்களின் வகைகள், தேர்ட் ஒன் தமிழ் இலக்கண வகைகள், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதிலிருந்து டிஎன்பிசி அண்ட் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் 1 or 2 கொஸ்டின் கேட்குதான் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. மறக்காமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. ஐம்பெருங்காப்பியங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சிலப்பதிகாரம், செகண்ட் ஒன் மணிமேகலை, தேர்ட் ஒன் சீவக சிந்தாமணி, ஃபோர்த் ஒன் வளையாபதி, ஃபிஃப்த் ஒன் குண்டலகேசி. இதிலிருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு இப்போ பார்த்தலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஐம்பெருங்காப்பியங்களில் முதலாவது ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். தேர்ட் ஒன் மணிமேகலையின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் பி சீத்தலை சாத்தனார். ஆன்சர் வரதுக்கு முன்னாடி ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. சீவக சிந்தாமணியை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ திருத்தக்க தேவர். ஃபிஃப்த் ஒன் குண்டலகேசியின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் பி நாதகுத்தனார். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா எழுத்துக்களின் வகைகள். ஃபர்ஸ்ட் ஒன் உயிரெழுத்துக்கள் 12, செகண்ட் ஒன் மெய்யெழுத்துக்கள் 18, தேர்ட் ஒன் உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஃபோர்த் ஒன் ஆயுத எழுத்து 1. டோட்டல் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 216. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழின் உயிரெழுத்துக்கள் எத்தனை? ஆப்ஷன் பி 12. செகண்ட் கொஸ்டின் தமிழில் மெய்யெழுத்துக்கள் எத்தனை? ஆப்ஷன் பி 18. ஆன்சர் வரதுக்கு முன்னாடி கமெண்டில் ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. தேர்ட் ஒன் உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை? ஆப்ஷன் ஏ 216. ஃபோர்த் ஒன் ஆயுத எழுத்து எது? ஆயுத எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அக். ஃபிஃப்த் ஒன் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஆப்ஷன் பி 247. தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் சி 4. ஏழாவது கொஸ்டின் ஔ என்பது எந்த வகையைச் சேர்ந்தது? ஆப்ஷன் பி உயிரெழுத்து வகையைச் சேர்ந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். ஃபர்ஸ்ட் ஒன் எழுத்து இலக்கணம், செகண்ட் ஒன் சொல் இலக்கணம், தேர்ட் ஒன் பொருள் இலக்கணம், ஃபோர்த் ஒன் யாப்பு இலக்கணம், ஃபிஃப்த் ஒன் அணி இலக்கணம். இதிலிருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் சி 5 வகைப்படும். நெக்ஸ்ட் ஒன் கீழ்கண்டவற்றில் இலக்கண வகை அல்லாதது எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி உரைநடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் இலக்கணத்தின் முதல் வகை எது? ஆப்ஷன் பி எழுத்து இலக்கணம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை பற்றி கூறுவது எது? ஆப்ஷன் பி சொல் இலக்கணம். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா செய்யுளின் அழகை பற்றி கூறுவது எது? ஆப்ஷன் சி அணி இலக்கணம். சிக்ஸ்த் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்பவை எதை குறிக்கிறது? ஆப்ஷன் பி தமிழ் இலக்கண வகைகளை குறிக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் இலக்கணத்தின் 5வது வகை எது? ஆப்ஷன் பி அணி. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு லைக் அண்ட்